2வது ஏஐயோடைய அடுத்த பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏஐ ஒரு பெண் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பெண்ணால் மட்டும் செய்ய முடிஞ்ச மிக முக்கியமான வேலையை அது செய்யப்போகுது. என்னன்னா, குழந்தை பெற்றுக் கொடுக்கப்படுது. ஆர்ட்டிஃபிஷியல் வூம் வச்சாச்சு. இப்போ ஒரு 12 லட்சம் ரூபாய் இருந்தால், ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே ஐவி மெத்தட்லாம் இருக்கு. நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இது அந்த மாரிலாம் கிடையாது. இது ஆர்ட்டிஃபிஷியல் ரோபோட். அது உள்ள ஏஐயோட வூம்ப் வச்சிருக்கிறாங்க. அதாவது கர்ப்பப்பை வச்சிருக்கிறாங்க. இந்த கர்ப்பப்பையில இந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதான காரியங்கள்லாம் உருவாக்கப்பட்டாச்சு. இதுக்கு எதிர்ப்பும் இருக்கு, ஆதரவும் இருக்கு. ஆதரவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்குது. அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவங்க, பெண்கள் வந்து வாய்ப்பு இல்லாதவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில இது பெண்களுக்கான பிரத்யேகமாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அத எடுத்தாச்சுன்னா, பெண் இனமே தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு இது வரும். அப்படி வருமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட்ட ஆர்ட்டிஃபிஷியல் வுமனாக மாத்துறாங்க. அதாவது பெண்ணுக்கு பதிலாக கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்களுக்கு பதிலாகவும் கொண்டு வராங்க. அதாவது கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்ப அது ஆண் பெண்ணே இல்ல. ஆண் பெண்ணுக்கு பதிலாக இது வருது. இது பார்க்கறதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கு துணையா ஆர்ட்டிஃபிஷியல் பெண், ஒரு பெண்ணுக்கு துணையா ஆர்ட்டிஃபிஷியல் ஆண். இப்படி தானே பார்க்கிறோம். ஒரு காலத்துல ஆணும் பெண்ணுமே இல்ல. ஆர்ட்டிஃபிஷியல் ஆண், ஆர்ட்டிஃபிஷியல் பெண். இவர்கள் சேருவார்கள். இவர்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் வூம்ப் இருக்கும். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துவாங்க. நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுதான் 3வது ஏஐயோட மிக முக்கியமான விஷயம்.